ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அழகான தீவுல ஒரு துறவி இருந்தார். அந்த துறவிக்கு மடம் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. சொத்து, காசு, பணம் எதுவுமே கிடையாது. அந்த துறவியோட உடைமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் போட்டிருக்கும் உடையும், தன்னோட கையில வச்சிருந்த ஒரு சின்ன மூட்டை மட்டும்தான். வேறு எதுவும் அந்த துறவிக்கு சொந்தம் அப்படின்னு எதுவும் கிடையாது. இந்த துறவி ஒரு நாடோடி மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தார். ஒரு ஊருக்கு போவார். அந்த ஊர்ல இருக்கிற மரத்தடியிலேயோ, இல்ல ஏதாவது ஒரு குகையிலேயோ போய் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவார். ஒரு 10, 15 நாள் அந்த ஊர்ல இருந்துட்டு, திரும்ப ஏதாவது ஒரு ஊருக்கு நடந்து போயிடுவார். இப்படிப்பட்ட இந்த துறவிக்கு ஒரு சிறப்பம்சம் இருந்தது. தாங்கிட்ட யாராவது வந்து தங்களோட குறைகள பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா, கஷ்டங்கள சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அந்த துறவி அவங்களுக்கு தீர்வுகள் கொடுப்பதுல சிறந்தவர். இப்படி பிரச்சனையோட வந்த பலருக்கு இவர் கொடுத்த தீர்வுகள்னால அவங்களுடைய வாழ்க்கையே மாறி ரொம்ப பெரிய பெரிய உயரத்துக்கெல்லாம் போனவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம தாங்கவே முடியாத கஷ்டத்தோட யாராவது ஒருத்தர் அவரை தேடி வந்தாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய மூட்டையில கையை விட்டு அவங்களுக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுப்பார். சில பேருக்கு துணிமணிகள், பழங்கள் இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு சிலருக்கு புத்தகங்கள் கிடைக்கும். இன்னும் தேவைகள் அதிகமா இருந்த ஒரு சிலருக்கு தங்கம், வெள்ளி, வைரம் இதெல்லாம் கூட கிடைச்சிருக்கு. இந்த துறவியோட சிறப்பம்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதனால அவர் எந்த கிராமத்துக்கு போனாலும் அவரை தேடி ஒரு கூட்டம் மக்கள் வந்து அவரிடம் தங்களோட குறைகளை பகிர்ந்து கொண்டே இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த துறவி ஒரு கிராமத்துக்கு போறார். அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தடியில உட்கார்ந்து அங்க தியானம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவர் அந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறது தெரிய வருது. அவங்கள பல பேர் அவரை பார்க்க வராங்க. தன்னுடைய கஷ்டத்தை சொல்றாங்க. இவர் எப்போதும் போல ஒரு சிலருக்கு தீர்வுகள் கொடுக்கிறாரு. ஒரு சிலருக்கு தன்னுடைய மூட்டையில கையை விட்டு ஏதாவது ஒரு பொருளை எடுத்து கொடுக்கிறார். ஒரு நாள் ஒரு வியாபாரி இந்த துறவியை பார்ப்பதற்காக அங்க வரார். அந்த வியாபாரிக்கு அப்பதான் தொழில்ல மிகப்பெரிய நஷ்டம் ஆயிருக்கு. மிகுந்த கஷ்டங்கள்ல அவர் இருக்கார். இந்த துறவியை பார்த்ததும் அழுது தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்ட இந்த துறவி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தன்னுடைய மூட்டையில கையை விட்டு ஒரு சின்ன மரப்பெட்டியை எடுத்து இந்த வியாபாரி கிட்ட கொடுத்தார். அப்புறம் அந்த வியாபாரி கிட்ட, இந்த மரப்பெட்டிய நீ இங்க வச்சு திறக்க கூடாது. உன்னுடைய வீட்டுல போய் திறந்து பாரு. இந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு புதையல் இருக்கு. இந்த புதையல் உனக்கு 4 ரகசியங்களை சொல்லும். அந்த 4 ரகசியங்களையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா நீ அடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். அந்த தொழில்ல நீ பெரிய அளவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிய அந்த வியாபாரி கிட்ட கொடுத்தாரு. அந்த வியாபாரி ஆச்சரியமா அந்த பெட்டியை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா தன்னுடைய பூஜை அறைக்கு அந்த பெட்டியை கொண்டு போய் அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ஒரு மணி, ஒரு ஒற்றை ரூபாய் நாணயம், ஒரு சிப்பி, ஒரு முத்து. இந்த 4 பொருட்கள் தான் அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. அந்த கணத்துல தான் அவருக்கு இந்த 4 பொருட்களும் 4 ரகசியங்களை உணர்த்தும் அப்படின்னு அந்த துறவி சொன்னது ஞாபகம் வருது. அவரும் உட்காந்து யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறார். இந்த 4ம் எதை உணர்த்தும்? என்ன ரகசியம் இதுல இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்தமா எதுவும் பிடிபடவே இல்லை. உடனே அந்த பெட்டியை மூடி ஒரு பக்கம் வச்சுட்டு, நாளைக்கு நாம காலையில எழுந்ததும் முதல்ல அந்த துறவியை போய் பார்க்கணும். அந்த துறவி கிட்ட இந்த 4 பொருட்களுக்கான அர்த்தத்தையும் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தூங்க போறார். அடுத்த நாள் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு முதல் வேலையா அந்த துறவியை போய் பார்க்கறார். அந்த துறவி கிட்ட இந்த பெட்டியை திறந்து கொண்டு போய் வச்சுட்டு, இதுல 4 பொருட்கள் இருக்கு. இந்த 4ம் 4 ரகசிய உணர்த்துதுன்னு நீங்க சொன்னீங்க. நானும் ராத்திரி பூரா உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு ஒன்றும் கூட பிடிபடல. இந்த 4ம் எதை உணர்த்துது? எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு அந்த துறவி கிட்ட கேட்கிறார். அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே, நானும் ஒவ்வொரு ஊருக்கா போகும்போது யாராவது நீ சொன்ன மாதிரி கஷ்டங்களை சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெட்டியை நான் கொடுப்பேன். அவங்களும் அதில் தங்கமோ வெள்ளியோ ஏதாவது இருக்குன்னு நினச்சிட்டு வாங்கிட்டு போவாங்க. வீட்டுக்கு போய் பெட்டியை திறந்து பார்த்துட்டு
அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே அதில் இல்லை அப்படின்னதும் திரும்பி வரவே மாட்டாங்க. இதுவரைக்கும் நான் இந்த பெட்டியை கொடுத்த ஆட்கள்லேயே நீ ஒருத்தன்தான் திரும்பி வந்திருக்கிற. உனக்கு இந்த ரகசியத்தை சொல்லாமல் இருப்பானா அப்படின்னு சொல்லி அந்த 4 பொருட்களுக்கும் பின்னாடி இருக்கும் ரகசியத்தை அந்த வியாபாரி கிட்ட சொன்னார். அந்த துறவி, இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பொருட்கள்ல இந்த மணி நேரத்தையும், இந்த ஒற்றை ரூபாய் நாணயம் பணத்தையும், இந்த சிப்பியும் முத்தும் சேர்ந்து வார்த்தைகளையும் குறிக்குது. எவன் ஒருவன் தன்னுடைய நேரத்தை சரியாக கையாள்கிறானோ அவன் ஒருவனே தன்னுடைய வாழ்க்கையையும் சரியாக கையாள்கிறான். எவன் ஒருவன் தன்னுடைய செல்வத்தை கணக்கிட்டு செலவு செய்கிறானோ அவனிடம் இருந்து அந்த செல்வம் நீங்காது. எவன் ஒருவன் தன்னுடைய வார்த்தையை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்துகிறானோ அவன் மட்டுமே தனக்கு கிடைக்கும் வெற்றியை தக்க வைத்துக் கொள்கிறான். இதுதான் இந்த பொருட்கள் உணர்த்தும் ரகசியம் அப்படின்னு சொல்லி முடிச்சார் அந்த துறவி. உடனே அந்த வியாபாரி அந்த துறவி கிட்ட கேட்டார், நீங்க நேற்று 4 ரகசியங்கள் அப்படின்னு சொன்னீங்களே, 3 மட்டும்தானே சொல்லியிருக்கீங்க, அந்த 4வது ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த துறவி சொன்னார், இப்ப நான் உன்னிடம் சொன்னேன் இல்லையா 3 ரகசியங்கள், அந்த 3ஐயும் கேட்டா மட்டும் போதாது, உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இதுதான் அந்த 4வது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரிக்கு ஆசீர்வாதம் செய்துட்டு அந்த ஊரிலிருந்து கிளம்பினார் துறவி. நண்பர்களே, இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நாமளும் நம்ம நேரத்தை, பணத்தை, வார்த்தைகளை சரியா கையாளுறோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அறிவுரையையும் வாழ்க்கையில செயல்படுத்துறோமா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கதையில சொல்ற அந்த 4 ரகசியங்களையும் உங்க வாழ்க்கையில பின்பற்றி வெற்றி அடைவதற்கான உங்கள் முயற்சிக்கு எனது வாழ்த்துகள். நன்றி நண்பர்களே.